பெரும்பாலும் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அந்த மொட்டை மாடியில் வந்துட்டு நிறைய கிராக்ஸ் இருக்குது, லீக்கேஜ் ஆகுது, சீலிங் எல்லாம் பொத்துக்கிட்டு கீழே விழுது அப்படிங்கிறது தான் நிறைய கேள்வியாக இருக்குது. இதுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய வீடியோவாக வரும்னு தெரில. ஆனால் இது முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்டாக சொல்ல பார்க்குறேன். ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்தால் நான் 2 பார்ட் இல்லை 3 பார்ட்டாக தான் என்னால் போட முடியும் ஷார்ட்ஸில். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செஞ்சிட்ருக்கிற ஒரு பில்டிங்கோடது தான். இந்த கிராக்கு நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. கிராக்கு முதல்ல நம்ம செக் பண்ணி பார்ப்போங்க. செக் பண்ணிவிட்டு இந்த கிராக் வந்து எங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா இதை வந்து கிராக்கு கட் பண்ணி எடுத்து கிராக் பேஸ்ட்டை வச்சு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன். இது ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா இது மேஸ்னரி ஒர்க்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு பண்ணுற மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பேசிக்காக நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக செக் பண்ணோம். இந்த பில்டிங்கில் வந்துட்டு கிராக்ஸு நம்ம பெயிண்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பில்டிங்கில் இப்போ எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா தெரியும், வாலில் கிராக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேர்பட் லெவலுக்கு ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில்டிங்கை சுற்றி வந்து கிராக் இருக்குது. இந்த கிராக்ஸ் ஏன் இப்படி வருது அப்படின்னா அப்படியே பாருங்கள், இந்த பக்கம் பேர்பெட்டலோடைய இன்னரில் இந்த டெரஸில் இந்த மழை தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மழை பெய்கிற நேரத்தில் தண்ணி தேங்கி இருக்கிறது. நம்ம மழை தண்ணி போகிறதுக்காக ஒரு ஓப்பன் கொடுத்துருப்போம், 1 2 இருந்தாலும் நிறைய மழை பெய்கிற சமயத்தில் வந்து சர்றன்னு போயிடாது மொத்தம். அப்படி ஏற்கனவே மரத்தோட சத்தைங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அப்படியே தேங்கி அந்த கிராக்ஸில் எல்லாம் நீரெல்லாம் இறங்கி அவுட்ரோட வாலில் மொத்தமாக வந்துட்டு கிராக்கு விட்டு வாலை காலி பண்ணிடும். அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்ம முதல்ல வந்துட்டு அவுட்டரில் கிராக் பண்ணி பட்டி வச்சு இதெல்லாம் பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. மறுபடியும் இங்கே தண்ணி வந்தது அப்படின்னா பெயிண்ட் பண்ண இடத்தெல்லாம் வேஸ்ட் ஆகிரும். மறுபடியும் இங்கே கிராக் ஃபார்ம் ஆகும், மறுபடியும் ஓதடிக்கும், புதுசாக அடித்த பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சி வந்துடும், ஃபங்கல்ஸ் பிடிச்சி. இத்தனை பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டெரஸில் தான் நம்ம வந்துட்டு இந்த கிராக்ஸ் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணணுங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டேர் கேஸில் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேர் கேஸோட வாலில் எல்லாமே ஓதம் இருக்குது. இதுக்கும் என்னென்னா அப்படியே பாருங்கள், இந்த பக்கம் இந்த மொட்டை மாடியோட அந்த ஃப்ளோருக்கும் இந்த வாலுக்குமான அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த கார்னரில் இருக்கிற கிராக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நீர் இறங்கி ஓதம் அடிக்கிறதுக்கு காரணம். இதுக்கு ஒரே வழி என்னென்னா, இந்த ஃப்ளோரை வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும். சரி, இந்த ஃப்ளோர் வந்துட்டு இப்போ வாட்டர் ப்ரூஃபிங் அந்த கிராக்கெல்லாம் கட் பண்ணி பண்ணுற அளவுக்கு தகுந்த அளவுக்கு தான் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சும்மா நம்ம வந்துட்டு நார்மலாக ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறதுனா, சும்மா ஒரு பைப் எடுத்து தட்டி பார்க்குறேன், பாருங்கள் சவுண்டு டொக்கு டொக்கு டொக்குன்னு நிறைய இடத்துல வருது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நான் சுற்றி எல்லாம் எடுத்து தட்டவே இல்லை, வெறும் பிவிசி பைப் வச்சு தட்டுறேன். எவ்வளோ டேமேஜ் ஆகுது மட்டும் பாருங்கள் ஃப்ளோரு. அப்போ இந்தளவுக்கு டேமேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா உள்ள மண்ணெல்லாம் பொறுன்னு வருது அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா, இது போயிடுச்சு, இந்த ஃப்ளோரு சுத்தமாக போயிடுச்சு. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோரை சுருக்கி போட்டவங்க வந்துட்டு சரியாக போடாமல் இருந்திருக்கணும். இதுதான் ரீசனாக இருந்திருக்கும். அதனால் என்னென்னா அது ரொம்ப வீக்காக இருந்திருக்கு. அதுக்கு மேலே வந்துட்டு இவங்க இப்போ ரெட் கலரில் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இது வாட்டர் ப்ரூஃபிங் கிடையாது. நார்மல் எமல்ஷன் பெயிண்ட்டை இருக்கிற கிராக்கெல்லாம் கீறி நார்மல் பட்டி வச்சு ப்ரைமர் அடித்து இவங்க 2 கோட் அடிச்சிருந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆக்சுவலி அது பண்ணக்கூடாது, தப்பு. இது நிற்கா, சும்மா வேணால் ஃப்ளோரை அழகாக காமிச்சிக்கிறதுக்கு வேணால் இந்த ரெட் கலர் உதவுமே தவிர மற்றபடி இது நீர் கசிவை தடுக்குமானா தடுக்காது. அதுக்கு வேறு பெயிண்ட் இருக்குதுங்க, டாக்டர் ஃபிக்ஸிட்டில் இருக்குது, நிறைய பிராண்ட் இருக்குது, நல்ல பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போது முடிஞ்ச வரைக்கும் டாக்டர் ஃபிக்ஸிட் தான் நான் போகிறது, நல்லா இருக்குது. அதனால் நான் டாக்டர் ஃபிக்ஸிட்டுன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ என்னென்னா, இப்போ இதை நம்ம கிராக்கை கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக செக் பண்ணுறதுக்காக சரி ஓகே தட்டி பார்த்தோம், ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு சில இடம். ஓகே, அது மேஸ்னரி ஒர்க் பண்ணி ஆகணும். சரி, இந்த கிராக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக கிராக்கை பாருங்கள், நம்ம கிராக்கில் சுரண்டும் போது நம்ம கிராக்கை நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக கிராக்கை ஒரு பிளேடில் கீறுவோம், இல்லைன்னா ஒரு மிஷின் போட்டு கட் பண்ணுவோம், பேஸ்ட்டை வைப்போம், அப்ளை பண்ணிட்டு போயிடுவோம். அப்போது இது மேலே வைக்கிற அந்த பட்டி வந்துட்டு எந்தளவுக்கு தாங்கும் அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. மறுபடியும் இவ்வளோ செலவு பண்ணி மறுபடியும் ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷத்தில் மறுபடியும் லீக்கேஜ் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ இந்த கிராக்கை சுற்றி இந்த பக்கமும் ஒரு 2 இன்ச்சு மொத்தமாக ஒரு 4-5 இன்ச்சுக்கு அந்த பெயிண்ட்டையே ரிமூவ் பண்ணி எடுத்தால் தான் தெரியும். இப்போ பாருங்களேன், இந்த பெயிண்ட்டை சும்மா நம்ம தகவல் இப்படி நீக்கிறேன், அவங்க பாருங்கள் கிராக் இத்தினோடு தான் இருக்குது, ஆனால் ஒரு லைன் மாதிரி தான் இருக்குது, ஏர் லைன் மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ள ஈரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், பறவை கிடக்கு. அப்போ என்னென்னா, அப்போ அந்த அளவுக்கு உள்ள பாதிப்பு இருக்குது. மேற்பரப்புலேயே இந்த அளவுக்கு ஈரம் கோத்து நிற்கிதுன்னா உள்ளே வந்துட்டு எந்த அளவுக்கு கேப் இருக்கும், ஏர் இருக்கும் உள்ள, அந்தளவுக்கு ஸ்பேஸ் உள்ள நீர் இறங்கி நின்று இருந்தால் மட்டும்தான். இவ்வளோ வெயிலையும் பார்த்தீங்கன்னா உள்ளே இவ்வளோ நீர் கோத்துட்டு நிற்கிதுன்னா அப்போ உள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத
இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பிளேடு இப்போ நான் கட் பண்ணுறேன், நார்மலாக கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி பட்டி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ இப்படி கட் பண்ணக்கூடாது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஷேப்பில் கட் பண்ணணும். வி ஷேப்லனா இங்கே பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா? அப்படியே நம்ம பிளேடை வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வி ஷேப்பில் போடுறோம். இந்த ஃப்ளோர் பாருங்கள், சும்மா பிளேடு வச்ச உடனே அப்படியே சரசரன்னு வருது. ரொம்ப ஸ்ட்ராங்கே இல்லை. இது கட் பண்ணும்போதே நல்லா தெரியுது. அப்படியே போலாக இருக்குது பாருங்கள். உள்ளே வச்ச உடனே பிளேடு வச்ச உடனே பொழுக்குன்னு உள்ளே போகிறது. இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? மண்ணாக இருக்குது. விரல் நோண்டினாலே வருது பாருங்கள். குழி மேலே ஒரே ஒரு லைன் தான் இருந்துச்சு. கட் பண்ண உடனே பாருங்கள் உள்ளே போயிட்டே இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம சும்மா நார்மலாக இந்த மாதிரி ஒரு லைனை போட்டு கோடை போட்டு நம்ம ஒரு பட்டி பார்த்துட்டு போய் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா இது மறுபடியும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த அளவுக்கு இதை வந்துட்டு நல்லா கட் பண்ணி இது ஆக்சுவலி கட் பண்ணுறதுன்ற தாண்டி இதை உடச்சி எடுக்கணும். இது எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்கோ ஃபுல்லாக நல்லா பக்காவாக வந்துட்டு உளியை சுற்றியோ இல்லை மிஷினோ சம்திங் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நீட்டாக பக்காவாக டேமேஜாக இருக்கிற இடம் எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துட்டு மேசனை வச்சு வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கு நீட்டாக அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நம்ம சின்ன கிராக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம கிராக் பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் டாப் கோட் 2 கோட் அடித்தோம் அப்படின்னா தான் இந்த பில்டிங் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது அடுத்தது என்ன, அதுக்கு இப்போ கிராக் கோட் நான் நிறுத்தியிருக்கேன். மேஸ்னரி ஒர்க்கு பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இதுவே ரொம்ப லென்த்தாக வந்துருச்சுங்க வீடியோ, வேறு வழி இல்லை. இதை இவ்வளோ தெளிவாக சொன்னால் மட்டும்தான், இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதனால தான் இவ்வளோ லென்த்தாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு அந்த வீடியோவே நான் கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்துட்டு பெயிண்ட்ருங்க சத்தம் போடுறீங்க, என்னங்க நீங்கள் கிளைண்ட்டுங்க வந்துட்டு அவ்வளோ ரேட் தர மாட்டேங்கிறாங்க, நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்களா வேலை நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறீங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுங்க. நான் இதை பண்ணிகிட்ருக்கேன், ப்ராக்டிக்கலாக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? அப்போ நான் லாபம் இல்லாமல் நான் இந்த வேலையை நஷ்டத்துக்கு நான் செய்ய மாட்டேன் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த வேலை இப்படி செஞ்சால் தான் இந்த வேலை இந்த ஒர்க்கு இவ்வளோ நீட்டாக இருக்கும், இத்தனை வருஷத்துக்கு நல்லா தாங்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் முதல்ல கிளைண்ட்டுங்களுக்கு. அவங்க வந்துட்டு அது ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் அதை செஞ்சு கொடுக்க போகிறீங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு சும்மா அது நார்மலாக இப்போதைக்கு அடித்தா போதுன்னு அவங்க வாயில் சொல்கிறாங்கன்னும் போது நீங்கள் ஓகே ரைட், அவங்களே வீட்டுக்கு ஓனரே அதை சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு அவங்கள புஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எக்கனாமிக்கலாக அவங்களுக்கும் சில பிரச்சனைங்க இருக்கும். அப்போது அவங்க கொடுக்குற காசுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கலர் அடித்து கொடுங்க அப்படின்னா அவங்க பெயிண்டர் கிடையாது, நீங்கள் தான் பெயிண்டர். நீங்கள் தான் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கணும். அவங்க அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் செய்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அதை விட்டுட்டு இப்படி தான் செய்யணும்னு நான் கரெக்டாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீ உங்கள் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போயிட்டுருக்குற அப்படின்னு என்னை கேள்வி கேட்குறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு காசு கொடுக்குறவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் செய்கிற தொழிலுக்கு விசுவாசமாக இருக்க பழகுங்க, அதான் ரொம்ப நல்லது. தேங்க்யூ.